தேவனின் மாறாத இரக்கம் என்கின்ற தலைப்பிலே தீர்க்க தரிசனமான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். கவனமா கவனிங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நாம் தான் அவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, the unfailing mercy of God, தேவனின் மாறாத இரக்கம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் வெற்றியாக வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய மாறாத அன்பை, தேவனுடைய மாறாத இரக்கத்தை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜா மிகவும் வெற்றிகரமான ஒரு ராஜாவாய் செயல்பட்டதற்கு மிகவும் முக்கியமான காரணம், he understood the unfailing love of God. unfailing love அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை unfailing mercy of God. ஆனா நீங்க தமிழ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை அப்படின்னு இருக்கும். கிருபைன்னு அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், அல்லது இரக்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், சில இடங்கள்ல அன்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் பல மொழிபெயர்ப்புகளிலே, பல வெர்ஷன்ஸ்ல unfailing mercy, unfailing love அப்படின்னு இருக்கும். இப்போ தாவீது வெற்றிகரமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்ததற்கான காரணம், தோல்விகள் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், எதிர்ப்புகள் மத்தியிலும் தாவீது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து மரித்தார். அதற்கு முக்கியமான காரணம் தேவனுடைய இந்த குணாதிசயத்தை அவர் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். இப்ப நீங்களும் உங்க வாழ்க்கையில, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில, தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையில வெற்றியாளர்களாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய இந்த குணாதிசயத்தை கட்டாயமாக நீங்க புரிந்து கொள்ளும். இந்த லிங்க் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு. ஆமென். இந்த லிங்க் அப்படியே ஒரு நிமிஷம் எடுத்து உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள், நீங்க இருக்கிற கிறிஸ்டியன் குரூப், அப்புறம் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கும். பல நேரங்களில் நம்ம வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பல ஆவிக்குரிய காரியங்களை செய்வோம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், உபவாசம் எடுப்போம், ரொம்ப சுய கட்டுப்பாடோடு நம்ம இருக்க முயற்சி எடுப்போம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா தேவன் யார் என்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், குறிப்பா அவருடைய இரக்கத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாம நீங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களை ட்ரைன் பண்ணிடும். இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அது உங்களை என்ன பண்ணிடும்? டயர்ட் ஆக்கிடும், போர் அடிக்க பண்ணும். ஏன் அப்படின்னா அது ஏதோ ஒரு வலுக்கட்டாயமாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை போல மாற்றிவிடும். ஜெபம் தேவனோடு இருக்கிற உறவு, அந்த உறவை நம்ம சந்தோஷமாய் அனுபவிக்காமல் அதை ஒரு பெரிய ஒரு பாரமாக நாம் பார்ப்போம். அதை ஒரு பெரிய ஒரு பாரமாக நாம் பார்ப்போம். வேதம் வாசிக்கிறது ஒரு இனிமையான அனுபவம். உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்றார் தாவீது. உம்முடைய வார்த்தை என்னுடைய உணவு என்றார், அதுவே என் தியானம் என்றார் ஒரு ராஜா. ஏன் அவருக்கு தேவ வார்த்தை இனிமையாகவும் அதுவே உணவாகவும் இருந்தது? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காகவே வாஞ்சித்து கதறுகிறது. ஏன்? அவர் தேவன் மேலே அவர் தாகமா இருக்கிறார். எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே நான் வந்து நிற்பேன் என்று என் ஆத்துமா உமக்காக ஏங்குகிறது அப்படின்னு சொல்றார். ஒரு ராஜா, எல்லா வசதி வாய்ப்பு உடையவர், ஆனால் அவ்வளவு தேவன் மேலே எப்படி தாகமுடையவரா இருந்திருக்காரு அப்படின்னா it is because of his understanding about God's unfailing love. unfailing எல்லாம் சாட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இந்த தேவனுடைய மாறாத இந்த இரக்கத்தை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்காக தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் பார்ப்பதற்கு பதிலாக மனாசே என்கின்ற ராஜா வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எல்லாம் ரிப்ளை பண்ணுங்க, யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்களோ அன்ஃபெயிலிங் அப்படின்னு ரிப்ளை பண்ணுங்க. தமிழ் தான் உங்களுக்கு டைப் பண்ண வரும் அப்படின்னா மாறாத அப்படின்னு டைப். மனாசே வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, அவரு எவ்வளவு மாறாத இரக்கம் உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதாவது இரக்கம் என்றால், நல்ல கவனிங்க, இரக்கம் என்றால் தண்டனைக்கு தகுதியானவர்களை தண்டியாமல் இருப்பது, தண்டனைக்கு தகுதியானவர்களை தண்டியாமல் விட்டு விடுவது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் ஒரு சில குறிப்பிட்ட தண்டனைக்கு தகுதியானவனாய் மாறிவிடுகிறான். ஆனால் அந்த தண்டனைகளை அவன் அனுபவியாமல் அவன் மேல பரிதாபப்பட்டு விட்டு விடுவது இரக்கம் என்று சொல்லி வேதாகம வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. They define mercy as not punishing the deserved. இப்ப மனாசே என்கின்ற ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை, குறிப்பாக யூதா தேசத்தை, இஸ்ரவேல் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அதை யூதாவை
மனாசே அரசாண்டு கொண்டிருக்கிறார். ராஜாவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம். Glory to God. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 55 வருடம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்ப மனாசே யார் அப்படின்னா தாவீதுனுடைய வம்சத்துல பிறந்தவர். இப்ப மனாசே போல மிகவும் மோசமான தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த ராஜாக்கள் இஸ்ரவேல்கள் வரலாற்றிலே இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் மோசமான பாவத்தை செய்தவர் தான் மனாசே. பாருங்க வசனம் 2ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்ப மனாசேவை குறித்து அறிமுகம் செய்யும் போது எப்படி அறிமுகம் செய்யப்படுறார் அப்படின்னா அருவருப்புகளின் படியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்தவர் தான் மனாசே. தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பானதை செய்தவர் மனாசே. சரி, அவர் என்ன அந்த மாதிரி அருவருப்பான காரியம் செஞ்சார்? அவர் என்ன அந்த மாதிரி பொல்லாப்பான காரியங்களை செஞ்சார்? 2 நாளாகவும் 33ல இருந்து நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். பைபிளை திறந்து வைக்காதவங்க திறந்து வச்சுக்கோங்க. வீட்டுல இருப்பீங்க அப்படின்னா உங்க பிசிக்கல் பைபிள் எடுத்து திறந்து வச்சுக்கோங்க. 2 நாளாகவும் 33ஆம் வசனம் 3. மனாசே என்ன அருவருப்பான காரியத்தை செஞ்சார்? அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். முதலாவது மனாசே செய்த பொல்லாப்பான அருவருப்பான காரியம் என்ன அப்படின்னா என்னையல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கின்ற அந்த முதலாவது கட்டளைய 10 கட்டளையில முதலாவது கட்டளை அதை அவர் பிரேக் பண்றார். அதுவும் மனாசே வேதத்தை நன்றாக அறிந்தவர், நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்தவர், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் நல்லா தெரிஞ்சவர். அவங்க அப்பா எசேக்கியா ஒரு பக்தி உள்ள விசுவாசம் உள்ள ராஜா, நல்ல ஆவிக்குரிய குடும்பத்துல பிறந்தவர், வேதத்தை நன்றாக அறிந்தவர். மனாசே எல்லா வசனத்தையும் அறிஞ்சிருந்தோம். அதற்கு நேர் எதிராக, அதாவது சாதாரண பாவம் எல்லாம் கிடையாது. நீ காலையில நான் ஜெபம் பண்ணல, நான் பைபிள் படிக்காம போயிட்டேன், என் ஹஸ்பண்ட் மேல இல்ல என்னுடைய ஒய்ஃப் மேல நான் கோவப்பட்டுட்டேன், அந்த மாதிரி பாவம் எல்லாம் கிடையாது. தேவன் மிகவும் எதிர்க்கிற கொடிதான பாவமாகிய விக்கிரக ஆராதனைய இந்த மனாசே செய்கிறார். அதுவும் எவ்வளவு துணிகரமா செய்யறார் அப்படின்னா அதை தேவ ஆலயத்திலேயே செய்கிறார். நல்லா கவனிங்க, இந்த பாவத்தினுடைய கொடிய தன்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். பாவத்துடைய கொடிய தன்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். அதாவது ஆண்டவர் சில பாவங்களை எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பார். எல்லாமே பாவம் தான், எந்த பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஆனா சில பாவம் ஆண்டவர் அவ்வளவு எளிதா விட மாட்டார். அதுல ரொம்ப முக்கியமா அவரை தவிர்த்து, உண்மையான தெய்வமாகிய யெகோவா தேவனை தவிர்த்து வேற எதையாகிலும் யாரையாகிலும் கடவுள் என்பதை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தொழுது கொள்வதை அவர் ஒரு நாளும் சகிப்பதில்லை. என்னையல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்க ஒரு சொரூபத்தையும் உருவாக்காதீங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மனாசே அந்த கற்பனைக்கு விரோதமாக, அந்த கட்டளைகளுக்கு விரோதமாக அவர் செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, வசனம் 5ல நம்ம பார்க்கிறோம், மனாசே பாவம் செய்தது மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் அந்த பாவமான காரியத்தில் நடத்துகிறார். வசனம் 6ல நம்ம பார்க்கிறோம், அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி. பாருங்க, தீ மிதிக்க பண்றது தேவனுடைய பிள்ளைகள், யூதர்கள் செய்யாத ஒரு காரியம். யெகோவா தேவனை தெய்வமாக வணங்குற யாருமே தீ மிதிச்சதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரியும் யாரெல்லாம் தீ மிதிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். மனாசே கொஞ்சம் பொல்லாப்பானதை செய்யல, மிகவும் பொல்லாப்பானதை, மிகவும் கொடிதானதை செய்யறார். ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, நீங்க மோசேயின் பிரமாணங்கள்னு சொல்லுவாங்க, அதுல குறிப்பா
குறிப்பா யாத்ராகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தீ மிதிக்க கூடாது, நாள் நிமித்தம் பார்க்க கூடாது, பில்லி சூனியங்களை அனுசரிக்க கூடாது, அஞ்சனம் பார்க்க கூடாது, குறி சொல்றவங்க கிட்ட போக கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் பார்வையில மிகவும் கொடிதான பாவங்கள். ஏன் அப்படின்னா இது எல்லாமே சாத்தானுடைய கிரியையை நம்ம வாழ்க்கையில வர வைக்கும். குறி கேட்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, இது எல்லாமே சாத்தானுடைய கிரியைகளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரவழைக்கும். அது மாத்திரமல்ல, அது தேவனை சார்ந்து கொள்ளாமல் அசுத்த ஆவிகளை சார்ந்து கொண்டு அந்த அசுத்த ஆவிகளுடைய வழிநடத்தலின்படி நம்ம வாழ்க்கை போற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதனால ஆண்டவர் அதெல்லாம் வெறுக்கிறவர். அவருடைய பிள்ளைகள் யாருமே இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று விரும்புகிறவர். இதெல்லாம் யார் செஞ்சாலும் அது அவர் பார்வைக்கு மிகவும் பொல்லாத காரியமாக இருக்கிறது. ஆனா மனாசே மிகவும் பொல்லாப்பான காரியத்தை செய்கிறார். ஒன்று, பிற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களை வழிபடும்படியாக பலிபீடங்களை ஏற்படுத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய சொந்த குடும்பத்தையே, அவருடைய பிள்ளைகள் உட்பட தான் கெட்டதும் இல்லாம தன்னோட கூட இருக்கிறவங்களையும் கெட வைக்கிறார், தன் குடும்பத்தையும் கெட வைக்கிறார். வசனம் 7, இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கு விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களேயாகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தேவனுடைய ஆலயத்தில் தானே, சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணிவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவனுடைய ஆலயம் என்பது சாலமோன் எருசலேமில கட்டின தேவ ஆலயம் என்பது வனாந்தரத்திலே இருந்த ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்கா மாறுது. அப்ப ஆசரிப்பு கூடாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தான் ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருந்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவன் வாசம் செய்து கொண்டிருந்தார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அதுல இருந்து தான் அவருடைய ஊழியக்காரர்களோடு பேசுவார், நடத்துவார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை தங்கியிருந்தது, தேவன் தங்கியிருந்தார். அந்த கூடாரம் அப்படியே பில்டிங்கா மாறி அது தேவ ஆலயமாக மாற்றப்பட்டது. அது எருசலேமில் இருந்தது. அந்த எருசலேம் ஆலயத்திலே தேவன் வாசம் செய்து கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் பல வாக்கு தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற என் எல்லா ஜெபத்துக்கும் என் செவிகள் திறந்ததாயும் என் கண்கள் பார்க்கிறதாயும் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை போராட்டம் உங்களுக்கு விரோதமா எதிரிகள் உங்களுடைய கவனத்தை இந்த ஆலயம் பக்கமாக திருப்பி, உங்கள் பார்வை இந்த ஆலயம் பக்கமாக திருப்பி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த ஆலயத்தில் தானே அவன் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். உதாரணத்துக்கு சொல்றேன், நேற்று நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, திடீர்னு உங்க பாஸ்டர் பெரிய பெரிய விக்கிரகங்களை கொண்டு அந்த புல்பீட் மேல வச்சுட்டு இதெல்லாம் நீங்க வணங்குங்க, தான் கடவுள் அப்படின்னு சொல்லி உங்களை வணங்க வச்சு பலிகளை செலுத்த வச்சு அப்படி செஞ்சா அது தேவனுடைய பார்வையில எவ்வளவு கொடிதான பாவமா இருக்கும். அததான் மனாசே செய்தார். வசனம் 9, இதெல்லாம் நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், இதெல்லாம் அவர் தெரிஞ்சே செய்றார். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்தும் தெரிந்தே செய்கிறார். வசனம் 9, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். தான் கெட்டதும் இல்லாம தன் குடும்பத்தை கெடுத்ததும் இல்லாம தன்னுடைய ராஜரீகத்தின் கீழே இருக்கிற, தன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஜனங்களையும் கெடுத்துட்டார். பாருங்க, சரி நீதான் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்ட, நீதான் ஆண்டவர் கீழ்ப்படியில, சரி உன் குடும்பம் தான் உன் பின்னால வந்துருச்சு. ஆனா அதோட அவர் முடிக்காம ஜனங்களையும் வழி தப்பி போக பண்ணினான். அதுவும் அந்த வசனத்துல நீங்க அந்த வசனத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜனங்களை பார்க்கிலும்,
அதாவது ஏன் ஆண்டவர் மற்ற ஜனங்களை அழிச்சார் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம், அவங்க செஞ்சது எல்லாமே பொல்லாத காரியம். உண்மையான தெய்வத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள, தேவனுக்கு அருவருப்பான விக்கிரகங்களை வணங்கினார்கள், படைத்தவரை வணங்காமல் படைக்கப்பட்டவைகளை வணங்கினார்கள், வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் இல்லாம கொடிதான பாவத்துல வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி மற்ற ஜனங்கள் இருந்தபடினால் ஆண்டவர் அவர்களை அழிக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அழித்த அந்த ஜனங்கள் செய்த பாவங்களை காட்டிலும் கொடிதான பாவங்களை செய்யும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மனாசேனால் வழி நடத்தப்படுறாங்க. இப்ப பல லட்ச ஜனங்களை மனாசே பாவத்துக்குள்ள நடத்துறார். பல லட்ச ஜனங்கள் இந்த மனாசேயின் மூலமாக கர்த்தரை விட்டு தூரமா போறாங்க. அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். வசனம் 10, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனியாதே போனார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனாசே எல்லாத்தையும் தெரிஞ்சு செய்யறார். எல்லா பாவத்தையும் தெரிஞ்சே மனாசே செஞ்சார். அது மாத்திரம் போதாது அப்படின்னு அடுத்தது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசுறாரு. அப்பவும் தொடர்ந்து துணிகரமாய் அவர் பாவம் செய்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவரோடும் ஜனங்களோடும் பேசின போதிலும் ஆனால் அதற்கு எதுக்குமே அவங்க கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, வசனம் 11, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாருங்க எவ்வளவு பெரிதான பாவம், கொடிதான பாவம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர், இரக்கமானவர்னா உடனே சாகடிக்காம அவங்களை எச்சரிக்கிறார். மனாசேயோடு தொடர்ந்து பேசுகிறார், யூதா ஜனங்களோடு தொடர்ந்து பேசுகிறார். ஆனா அதற்கு கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் அவர்கள் கவனியாதே போனார்கள். வசனம் 10, 2 அவங்க கவனிக்கல, they did not pay attention அப்படின்றதுக்கு அப்புறம் தான், ஆகையால் அவங்க கவனிக்காதனாலதான் இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் போறார். இதுலதான் ஆண்டவருடைய இரக்கம் விளங்குகிறது. எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? எஸ் போடுங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளவு பொறுமையானவரா இருக்கிறார் பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமானவரா இருக்கிறார் பாருங்க. ஏற்கனவே வேதத்தை நன்றாக அறிந்தவர், அறிஞ்சும் துணிகரமா எல்லாத்தையும் செய்யறாரு. அவரை உடனே தண்டிக்கலாம், உடனே அவரை சாகடிக்கலாம், இல்ல உடனே எதிரிகளின் கையில இந்த மனாசை கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்யாம அவரை ஃபர்ஸ்ட் எச்சரிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருங்க? எச்சரிக்கிறார். மனாசை எச்சரிக்கிறார், யூதேய ஜனங்களை எச்சரிக்கிறார். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அவர் நம்மோடு பேசுவதன் மூலமாக வெளிப்படும். இவ்வளவு பெரிதான, தேவனை மதிக்காத, தேவனுக்கு விரோதமான, நம்ம பார்த்தோம், மிகுந்த பொல்லாப்பான காரியத்தை செய்த ஒரு மனுஷங்கிட்ட ஆளை அனுப்பி ஆண்டவர் பேசுறாரு. இப்ப யாரையுமே ஆண்டவர் உடனே தண்டிக்கிறதே கிடையாது. அதுலதான் அவருடைய இரக்கம் விளங்குகிறது. இப்ப மனாசே மரணத்துக்கு தகுதியான பாவத்தை செஞ்சவர். ஆலயத்துல கொண்டு வந்து, தேவன் வாசம் செய்கிற இடத்துல படைக்கப்பட்டதை கொண்டு வந்து, உருவாக்கப்பட்டதை கொண்டு வந்து அவரு வணங்குந்து மாத்திரம் இல்ல, அவர் குடும்பம் வணங்குந்து மாத்திரம் இல்ல, அந்த தேச ஜனங்களையே வணங்க வைக்கிறாரு. அப்ப இது எவ்வளவு துணிகரமான பாவம். அவர் மரணத்துக்கு தகுதியானவரா இருந்தாரு. ஆனா மரணத்துக்கு தகுதியான அந்த மனாசைய ஆண்டவர் சாகடிக்காமல் அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறபடினால அவரிடத்துல தீர்க்கதரிசிகளை அனுப்பி, ஊழியர்களை அனுப்பி அவரை எச்சரிக்கிறார். சரி, எச்சரிப்புக்கு கீழ்ப்படியில அடுத்த ஸ்டெப் அவங்களை சீர்படுத்தணும். தாங்கள் செய்வது பாவம், தாங்கள் செய்வது கர்த்தருடைய பார்வையில மிகவும் பொல்லாப்பானது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். அதுலதான் இஸ்ரவேலுக்கு விரோதமான தேசங்களை படையெடுக்க வைக்கிறாரு. அப்ப அசீரியா ராஜா மனாசையை சிறைப்படுத்தி கொண்டு சங்கிலிகளால கட்டி பாபிலோனுக்கு கூட்டி செல்கிறார். பாருங்க, இப்பதான் அற்புதமான விஷயம் நடக்க போகுது. எல்லாரும் நல்லா கவனிங்க. வசனம் 12, 2 நாளாகமம் 33 வசனம் 12, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர் அவன் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான். வாவ், வாட் a unfailing love of God. தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிய. இந்த 2 வசனத்தை மாத்திரம் நீங்க புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா, அதாவது மனாசேனுடைய இந்த துன்மார்க்கமான வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த 2 வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர் நீங்க புரிஞ்சுக்கோ. பாருங்க, வசனம் 12,
அவன் நெருக்கப்படுகையில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மிகவும் அறிந்தே துணிகரமான பாவங்களை செஞ்சவர். ஜெபம் பண்ணல, காணிக்க கொடுக்கல அப்படின்ற பாவம்லாம் கிடையாது. செய்ய வேண்டிய வேலையை சுறுசுறுப்பா செய்யல அப்படின்ற பாவம்லாம் இல்லைங்க. தேவன் அருவருக்கிற, அதாவது பாவத்துல பீக்கான பாவம், பாவத்துல பெரிய பாவம், அந்த மாதிரி விஷயத்த அவர் மாத்திரம் செய்யல, அவர் குடும்பம் மாத்திரம் செய்யல, அவரால் நடத்தப்பட்ட தேசமே செய்யறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர். தான் கெட்டதும் இல்லாம தன் குடும்பத்தையும் கெடுத்தது இல்லாம தன்னுடைய குடிமக்களையும் கெடுத்தவர். ஒருத்தர் 2 பேர்லாம் கெடுக்கல, லட்சக்கணக்கான ஜனங்களை கெடுத்தவர். ஆனா அந்த மனிதன் நெருக்கப்படும் போது தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். வசனம் 13. நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு விரோதமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் சொன்னதை மதிக்காம எனக்கு விரோதமா தொடர்ந்து ஏதாவது தவறு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, எவ்வளவு கெஞ்சினாலும் இறங்கவே மாட்டேன். உனக்கு இது வேணும், இதுக்கு ஏன் வேணும், பாத்தியா நான் சொன்ன நீ கேட்கல பாத்தியா அப்படின்னு. நான் நீங்களும் அப்படிதான் சொல்வீங்க நான் நினைக்கிறேன். என்ன மதிக்கல, நான் சொன்னதை மதிக்கல, படு அப்படின்னு நீங்க சொல்வீங்க, நானும் சொல்லுவோம். ஆண்டவர் அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் அன்பு அதற்கு அளவே இல்லை. சரி, அவரு தான் தப்பு பண்ணி மனம் திரும்பினாரு, தேவனிடத்துல கெஞ்சி கேட்டார், ஆண்டவர் இறக்கப்பட்டார் அப்படின்னா பரவாயில்ல. இப்ப அவரால் நடத்தப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள், இப்ப அநேகரை பாவத்திற்குள் நடத்தின மனாசே, மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்த மனாசே. ஆனா அவர் நெருக்கப்படும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் மனாசேக்கு இறங்கினார். அந்த மனாசே அந்த பாபிலோன்லயே கொல்லப்பட வேண்டியவர், அந்த பாபிலோன்லயே கொல்லப்பட தகுதியானவர். அவர் செய்த பாவத்திற்கு பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் அந்த பாபிலோன் தேசத்திலே அவருடைய எதிரிகளால் சாகடிக்கப்பட வேண்டிய தகுதியுடையவர். ஆனா இரக்கம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இரக்கம் என்றால் தண்டனைக்கு தகுதியானவர்களை தண்டியாமல் விட்டு விடுவது. அந்த தண்டனைக்கு தகுதியான மனாசேய ஆண்டவர் தண்டியாமல் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை அந்த எதிரிகளின் கையிலிருந்து விடுவித்தது மாத்திரமல்லாமல், வசனம் சொல்லுகிறது, அவரை மீண்டுமாக எருசலேமுக்கு கொண்டு வந்து மீண்டுமாக எருசலேமிலே அவரை ராஜாவாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாக அவரை ராஜாவாக மாற்றுகிறார். மீண்டுமாக அவர் இழந்த பதவியை மனாசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மீண்டுமாக தொடர்ந்து ராஜாவாக வாழ வைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கெட்ட குமாரன் லூக்கா 15 நம்ம பார்க்கிறோம். தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கி அதை விற்று எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து, அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை அசுத்தமான துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து அழித்து போடுகிறான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்து அப்பாவை தேடி வரும்பொழுது அந்த தகப்பன் மனதுருகி ஓடி கட்டி அணைத்துக் கொள்கிறார். கெட்ட குமாரன் சொல்றான், நான் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, நான் தகுதி இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்க. ஆனா அதெல்லாம் அப்பா கேட்கல. வேலைக்காரருக்கு கட்டளை இடுகிறார். அப்பா வேலைக்காரர்களுக்கு கட்டளை இடுகிறார், அவன் துணியை மாத்துங்க, அவனுக்கு மோதிரத்தை தரிப்பீங்க, அவன் காலிலே செருப்பை போடுங்க, பாதரட்சி அணியுங்க. அப்படின்னா என் மகனாவே எப்பவுமே இருக்கணும். அவன் வேலைக்காரனா இருக்கும்படியாக வந்திருக்கான். அவனுடைய பாவத்திற்கான தண்டனையோடு அவன் வாழும்படியாக விரும்புகிறான். என் வீட்டுக்கு வந்துட்டான், ஆனா அவன் மகனா இருக்க விரும்பல. அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை பெற்றுக்கொண்டே வாழணும்னு அவன் விரும்புறான். ஒரு வேலைக்காரனா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி செஞ்சுட்டு போலான்னு நினைக்கிறான். ஆனா நான் மேல வச்சிருக்கிற அன்பு அப்படியெல்லாம் அவனை விடாது. எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினா, என் பேருக்கு கெடுதலை ஏற்படுத்தினா, அவன் கெட்டதும் இல்லாம மத்தவங்களையும் கெடுத்தான், குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வந்தான். ஆனாலும் என் அன்பு, நான் மேல வச்சிருக்கிற அன்பு, அவனே அடிமையா இருக்கணும்னு விரும்பினாலும் அவனை அடிமையா இருக்க என் மனசு விடாது. நீங்கள் மீண்டும் பயப்படுவதற்கு அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள் என்று பவுல் நம்மை பார்த்து சொல்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை பாருங்க. சில நேரங்கள்ல ஏன் இதை பற்றி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்னா, நம்ம ஊழியத்துல பரிசுத்தத்தை அதிகமாக பேசுகிறோம், கீழ்ப்படிதலை அதிகமாக பேசுகிறோம். சின்ன சின்ன காரியமும் கர்த்தருக்கு முக்கியமான காரியம் அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி கொடுக்கிறோம். யாரெல்லாம் ட்ரைனிங்ல இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கோர்ஸ் அட்டன் பண்றீங்களோ, உங்களெல்லாம் ஒரு ஊழியக்காரனாக நான் சின்ன சின்ன காரியத்திலையும் உங்களை கண்டித்து சீர்படுத்தி நடத்துகிறேன். ஆண்டவரும் சில நேரங்கள்ல அப்படி செய்ய என்ன நடத்துவாரு. ஆனா நீங்க ஒன்றை மறக்க கூடாது. இப்படி எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதுனால நீங்கள் அவரால் வெறுக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை வெறுக்கிறார், தேவன் உங்களுக்கு எதிராக
இருக்கிறார், தேவன் உங்கள் மேல கோபமா இருக்கிறாரு, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்ற மாட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அது அப்பா உங்களுக்கு கொடுக்கிற உணர்வு இல்ல. அந்த அப்பாவை வெறுக்க வைக்க ஒருத்தன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சாத்தான் அவன் கொடுக்கிற உணர்வு அது. அப்பா சீர்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு, ஒழுங்குபடுத்துவாரு. ஆனா அப்பாவுக்கு நம்ம எப்பவுமே பிள்ளைங்களா இருக்கணும்னு தான் அவர் விரும்புவார். ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். நம்ம சரி இந்த தண்டனையோடே நான் இருக்க விரும்புறேன், நான் பாத்திரவான், இந்த தண்டனைக்கு தகுதியானவன் நம்ம நினைப்போம். நான் கீழ்ப்படியில, நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் செய்யல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யற அளவுக்கு நான் இல்லாம போயிட்டேன், சரி இப்படிதான் இப்படியே இருந்துடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ கீழ்ப்படியில உண்மை, நான் சொல்றதை செய்யல உண்மை, என் ராஜ்யத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின உண்மை, எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தின உண்மை, ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு, நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்றால் இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ வாழாத. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதை பத்தியெல்லாம் நீ யோசித்து வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னா என் மகளே மகனே, நீ வாழ்க்கையில கஷ்டத்தோட வாழ்வ. இந்த கடந்த காலத்தின் அனுபவங்கள், கடந்த காலம்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்ததெல்லாம் கிடையாது. நேத்து நடந்ததா இருக்கலாம், இல்ல நீங்க 4 மணிக்கு முன்னால 6 மணிக்கு முன்னால செஞ்ச தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ எண்ணின காரியங்களோ அதையே நீ யோசித்துட்டு இருந்த அப்படின்னா மகிழ்ச்சியற்று வாழ்வாய், ஆசீர்வாதமற்று வாழ்வாய். ஆனா நான் உன்னுடைய தகப்பன், நான் இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தரும் தமக்கு பயப்படுவர்களுக்கு இறங்குகிறவரா இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை இரக்கம் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவருடைய இரக்கத்தினாலே நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் நீ போட்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு முழுமையாக வாழணும்ன்ற அந்த ஓட்டத்துல கர்த்தர் உங்களை முழுமையா நேசிக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே சிலர்லாம் ரொம்ப ஒபீடியன்டா கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சு, ஆனா அந்த ஜேர்னில நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணலனாலும் சாத்தான் வந்து உங்களை குற்றப்படுத்துவான். மனாசே மாதிரி செஞ்ச மாதிரிலாம் செய்யணும்ன்ற இதே கிடையாது. ஒரு நாள் ஜெபிக்கலனா உங்களை வந்து குற்றப்படுத்த, பக்கத்துல நின்று குற்றப்படுத்த சாத்தான் என்ன பண்ணுவான், ரெடியா இருப்பான். உங்களுக்கு இந்த தேவனுடைய குணாதிசயம் புரியல அப்படின்னா, இதை நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா, ஒரே ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணலன்னா உங்களை சாத்தான் சோர்வடைய பண்ணிடும். அதுக்காக ஜெபம் பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஜெபம் பண்ணாம போயிட்டீங்கன்னா ஒரு நாள் எழுந்தோடனே முகத்தை கழுவிட்டு உடனே ஜெபம் பண்ணிட்டு, நாளையில இருந்து நான் தொடர்ந்து காலையில ஜெபிப்பேன்ற தீர்மானத்தை எடுத்து திரும்பவும் அந்த தீர்மானத்துல இருங்க. ஏதாவது நீங்க கர்த்தருக்காக செயல்படணும்ன்ற காரியத்துல நீங்க முழுமையா செயல்படாமல் போயிட்டு இருப்பீர்கள்னா அதே யோசித்து உங்களை குற்றப்படுத்தி கொண்டு முடங்கிடாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சுன்னு இருக்காதீங்க. ஆனா அதுக்காக அதுலயே தொடர்ந்து இருக்காதீங்க. தீர்மானத்தை எடுங்க, மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்துல ரீடெடிகேட் பண்ணுங்க. நான் திரும்பவும் கர்த்தருக்காக இதை செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏன்னா அவருடைய இரக்கம் இந்த மனாசை போன்ற ஆட்களே மன்னிக்கும் என்றால், நான் ஆண்டவருக்காக தீவிரமாக வாழ்ந்த நாட்கள்ல இப்போ தீவிரமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆண்டவர் மேல இருந்த அன்பு, ஆண்டவர் மேல இருந்த அந்த பேஷன், அதனால எல்லா விஷயத்திற்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்ன்ற அந்த அர்ப்பணிப்போட வாழ்வோம். ஆனா அந்த அர்ப்பணிப்புல சில நேரங்கள்ல ஜெபம் பண்ணாம போயிடுறது, வேதத்தை வாசிக்காம போடுறது, இப்படியெல்லாம் ஆகும். அப்போ ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வு வந்து அவ்வளவுதான், இனிமே நம்ம லைஃபே போச்சுன்ற மாதிரி போயிடும். அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து அவருடைய குணாதிசயங்களை எனக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சார். அவருடைய இரக்கத்தை குறித்து எனக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சார். இதெல்லாம் படிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசிட்டே இருப்பாரு, மகனே நீ வந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நீ இவ்வளவு குற்ற உணர்வோட இருக்கியே, இங்க பாரு மனாசையை நான் மனாசை வந்து பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல அப்படின்ற பாவத்தெல்லாம் அவர் செய்யல. அது பாரு என்னென்ன லிஸ்ட போய் பாரு, நான் வெறுக்கிற மிக கொடிதான பாவங்கள் எல்லாம் தெரிஞ்சே, ஆனாலும் மனம் திரும்புதல் வந்த போது நான் அவனை மன்னித்தேன். ஆண்டவர் என்னோட பேசுவார். அப்பதான் மன்னிப்பவரே மறப்பவரே அப்படின்னு ஒரு பாடலை எழுத ஆண்டவர் கிருபை தந்தார். அதுல மனாசை குறித்தும் நான் பாடியிருப்பேன். அநேகரை பாவத்திற்குள் நடத்தின மனாசை நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவன் மனம் திரும்பும்படி தண்டித்து அரசனாய் மீண்டும் வைத்தீர் அப்படின்ற வரிகளை ஆண்டவருடைய கிருபையினால நான் எழுதி அதை பாடி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் தேவனுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையில யாரெல்லாம் உண்மையாக தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு, பாவத்தை விரும்புறவங்களுக்கு, கர்த்தருக்காக முழுமையாக வாழ அர்ப்பணியாதவர்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தை கிடையாது. அப்படி எல்லாம் இருப்பீங்க அப்படின்னா நீங்க மனம் திரும்பணும். இந்த மாதிரி சத்தியங்களை கேட்டு தொடர்ந்து பாவத்துல இருக்க உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. அப்படி நீங்க இருப்பீங்கன்னா, நீங்க மனம் திரும்பலன்னா இரக்கத்தெல்லாம் பெற முடியாது. ஆனா நீங்க மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சறுக்கல்கள், வீழ்ச்சிகள், போராட்டத்தினால் ஏற்படுகிற பலவீனங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறவரா இருக்கிறார். இஸ் அவர் ஃபாதர். அவருக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். அதுவும் சாதாரண அப்பா இல்ல, இரக்கங்களின் தகப்பன் அவர். ஆமே, இரக்கங்களின் தகப்பன். அதனால தொடர்ந்து கர்த்தருக்காக வாழுங்க. குறைகள், பலவீனங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் அவரிடத்துல அறிக்கை செய்யுங்க. அவர் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மறக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி ஒரு தப்பே
நீ செய்யாத ஆளு அப்படின்ற மாதிரி உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, இந்த இரக்கத்தை நாம் எப்படி அனுபவிக்கிறது? இரக்கத்தை நாம் எப்படி அனுபவிப்பது? இந்த இரக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த இரக்கத்தை அனுபவிப்பதற்கான ஒரே ஒரு வழி, தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவருடைய இந்த குணாதிசயத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இந்த கிருபையான இரக்கமான இந்த குணாதிசயத்தை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். ஆமென். அவருடைய இந்த இரக்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே, உங்க இரக்கத்துக்காக நன்றி, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். இட்ஸ் a gift. hallelujah. It's a gift. hallelujah. வசனம் சொல்கிறது, ரோமர் 5 நாம் பார்க்கிறோம், கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெற்றவர்கள் இயேசுவோடு கூட ஆளுவார்கள். அப்ப இயேசுவோடு கூட நீங்க ராஜாவை போல உங்க சூழ்நிலையில ஆளுகை செய்யணும். உங்க சூழ்நிலை ஆளுகை செய்யணும். உங்க சூழ்நிலை நீங்க ஆளுகை செய்யணும். உங்க பாவத்தை நீங்க ஆளுகை செய்யணும். இயேசுவோடு கூட நீங்க சேர்ந்து நீங்க ராஜாவை போல வாழணும். அப்படின்னா அவருடைய இரக்கத்தையும் கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீங்க பெறணும். ரோமர் 5 அந்த வசனத்தை நீங்க பாருங்க. So you have to receive the grace of God, mercy of God. சரி, எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய இரக்கத்தை பெருங்க பார்க்கலாம், அவருடைய கிருபையை பெருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்ப தேவன் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பது மாத்திரம் அல்ல, மறப்பது மாத்திரம் அல்ல, நாம் அந்த மாதிரி ஒரு பாவமே செய்யாதவர் போல ஆண்டவர் நம்மளை பார்க்க. ஹல்லேலூயா. அதாவது எப்பவுமே சரியானதே நாம் செஞ்சவங்களை போல ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். அதான் நீதிமான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை தராரு. நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்யாதவனை போல நான் பார்க்கிறேன், நீ எப்பவுமே சரியானதை செய்தவனை போலவே நான் பார்க்கிறேன். அதான் நீதிமான். ஆபிரகாம் சந்தேகப்பட்டாரு, ஆனா சந்தேகமே படாதவர் போல வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பைபிள்ல பொய் சொல்ல, பைபிள்ல உண்மை சொல்லப்பட்டிருக்கு. என்ன உண்மை அப்படின்னா, தேவன் எப்படியாக பார்க்கிறாரோ அப்படியாக பார்க்கப்பட்டு அது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு மனம் திரும்பி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா ஆண்டவர் நீங்க ஜெபமே பண்ணாம இருந்த அதெல்லாம் மறந்துட்டு நீங்க எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜெப வீரனை போல பார்ப்பார். உங்களை ஜெபத்தெல்லாம் உடனே கேட்பார். ஏன்னா எப்பவுமே இஸ் பிரேயிங் மாதிரி உங்களை பாக்குறாரு. அவர் சோம்பேறியாவே இருந்திருப்பீங்க, ஆனா இனிமே நம்ம சோம்பேறி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்க சுறுசுறுப்பா மாற ஒப்பு கொடுத்த உடனே, ஓ என் மகன் ஒரு நாள் கூட சோம்பேறியா இருந்தது இல்ல, எப்பவுமே ஆக்டிவா தான் இருந்திருக்கிறான்ற மாதிரி உங்களை பார்ப்பார். அதான் பைபிள் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு இருக்கும். அது குறித்து கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்கள்ல இன்னும் அதிகமா கற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேரோட ஆண்டவர் இன்னைக்கு பேசினார்? மீன் போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக விரும்பினேன், அதனால நேரம் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்ப நீங்க யாருமே எந்த விஷயத்தை குறித்தும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம். உங்களுக்காக ஆண்டவர் இருக்கு, உங்களுக்காக தேவன் இருக்கு. அவர் உங்கள் தகப்பன், அவர் உங்களுக்கு போதுமானவர். நீங்க தோல்வியில இருந்தா நீங்க கீழே விழுந்திருப்பீங்கன்னா நீங்க எழுந்திருக்கலாம். உங்களை மன்னிக்கிறவர், மறக்கிறவர், மறுபடியும் உங்களோடு பழகிறவர். அவர் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு நீர் பேசின தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்க இருதயத்தை, உங்களுடைய குணாதிசயத்தை எங்களுக்கு இந்த நாளில் புரிய வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த சத்தியத்தை இந்த பிள்ளைகள் விசுவாசித்து உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீரா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி எங்களை இரக்கத்தினாலே எங்களை மரண பரியந்தம் நடத்த போகிறீங்க. அதற்காக இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.